நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. இப்போ காலையில் 7 மணி இருக்கும். நான் என் வீட்டில் நிம்மதியாக தூங்காமல் இந்த கம்பியில் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் 2 வெள்ளை சாக்ஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் தோழர்களே, புதுசாக வாங்கின 2 சாக்ஸை பயன்படுத்துகிற ஆசையில் தொடங்கினது தான் இந்த சாகச பயணம். எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுற இந்த அழகிய ரோடில் நடந்து போய் போராடி ஓஞ்சி போன குப்பை தொட்டியை கண்டுக்காத சூரியனை பார்த்துட்டு விஐபி ரகுரன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நமக்கு வேலை கிடைச்சிரும் நம்பி அருண் சுப்பிரமணியத்தை தேடி அமுல் பேபின்னு சொல்றதுக்காக புறப்பட்டேன். லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு லைட்டான சிந்தனையில ஜோன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒயிட் சாக்ஸுக்கு வேலை வச்சேன் தோழர்களே. போற வழியில நம்ம இயக்க தோழர்கள் 2 பேரை சந்திச்சேன். மனிதர்களுக்கு எதிரான அவங்களோட புரட்சி பத்தி ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அப்புறம் திரும்பி வர்ற வழியில குழந்தைங்க ரத்தத்தை பாட்டிலுக்கு 20 ரூபான்னு விற்கிற போர்டை பார்த்தேன். அதுவும் ஒரு டீ கடைக்கு முன்னாடி. அது டீ கடையா இல்லை பார்லிமெண்ட்டான்னு இன்னொரு வாட்டி ஒத்து பார்த்துட்டு அப்புறம் அப்படியே எங்கள் ஊர் ஃபிட்னஸ் கப்பலையும் பார்த்துட்டு இந்த ஒரு காட்சியை பார்த்து ஒரு தியான நிலைக்கே போயிட்டேன். அடுத்ததான் இந்த கடைக்காரர் வர்றதுக்குள்ள கொஞ்சம் புல்லப்ஸை போட்டுட்டு ஆள் இல்லாத இடத்துல போசிங்க போட்டுட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டேன் தோழர்களே. அப்புறம் பின் குறிப்பு, என் வெள்ளை சாக்ஸ் இன்னும் வெள்ளையாக தான் இருக்கான். ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சாக்ஸுக்கே வாழ்வு வரும்போது வெட்டியாக இருக்க நமக்கு வராமலா போயிடும்.